வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் டாப்பிக்கில் இருக்க 3 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், டிசைன் அண்ட் IC555 அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் ஃபார் அன் அவுட்புட் ஃப்ரீக்வன்சி 1 kHz and a duty cycle of 60%. ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவுட்புட் ஃப்ரீக்வன்சி as 1 kHz, duty cycle as 60%. என்ன டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க? IC555 அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். ஸோ இந்த சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் டேட்டா எழுதிக்கிறோம் அண்ட் IC555 அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டரோட ஜென்ரல் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா டிசைன் தானே கேட்டிருக்காங்க. we are going to design this IC555 அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். ஸோ இங்கே என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா RA, RB and the capacitance value. ஓகே, ஸோ இங்கே capacitance value வந்து the C2 value is always 0.01 microfarad. Here we can assume this capacitor value as 0.1 microfarad. So கொடுத்திருக்கிறது வந்து frequency 1 kHz கொடுத்திருக்காங்க, that is equal to 1000 Hz. Duty cycle எப்படி எழுதிக்கிறோம்னா 0.6 ன்னு எழுதிக்கிறோம். Assume the capacitance C value is 0.1 microfarad. So இந்த வேல்யூவை நம்ம assumption எடுத்துட்டோம்னா we can find out this two resistors value. So இந்த values வந்து find out பண்ணி we can design this IC555 stable multi vibrator. So first stepல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, the total time duration find out பண்ண போறோம் for the given data. So இங்க given frequency என்ன கொடுத்திருந்தாங்கன்னா 1000 Hz, கரெக்டா? So இதுக்கு reciprocal எடுத்தோம்னா the total time duration நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் for one cycle, that is equal to 1 millisecond, கரெக்டா? So total time என்றது இங்க stable multi vibrator பொறுத்த வரைக்கும் the low time and the high time. இங்க low time and high timeன்றது என்ன நம்ம சொல்றோம் நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து கெப்பாசிட்டரோட சார்ஜிங் டைம் ஃப்ரம் 1/3 to 2/3 ரேஞ்ச், that charging is high time. ஸோ நெக்ஸ்ட் இதே லோ டைம்ன்றது என்னன்னா டிஸ்சார்ஜிங் டைம் டியூரேஷன் நமக்கு தெரியும். ஸோ ஹியர் டோட்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு TL + TH இஸ் ஈக்குவல் டு 1 milliseconds. இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க, டியூட்டி சைக்கிள் வந்து 60%, that is equal to 0.6. ஸோ இங்கே நம்ம சார்ஜிங் டைம் வந்து என்ன எடுக்கிறோம்னா 0.6 milliseconds, டிஸ்சார்ஜிங் டைமை that is low time 0.4 milliseconds. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ இனிஷியலாக TH and TL values find out பண்ணுறோம். From this TL and TH we can find out RA and RB values because that low time duration is equal to, that is discharging time duration is equal to 0.693 RB into C. That is the standard formula here. So in the இடத்துல we can substitute that low time duration and this capacitance value is 0.1 into 10 to the power minus 6. Micron என்ன அர்த்தம்? 10 to the power minus 6. So இந்த values இங்க substitute பண்ணோம்னா we can get the value of this RB. So RB is equal to இந்த ரெண்டு வேல்யூஸும் இங்க வரும்போது டினாமினேட்டர்ல வந்துரும். So calculator யூஸ் பண்ணி ப்ராப்பரா இதை சால்வ் பண்ணோம்னா we can get the answer 5.77 into 10 to the power 3 ohm. கரெக்டா? இங்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் எடுக்கிறோம். So we can use the unit ohm. That is equal to 5.77 kilo ohm. இது புரியுதா எல்லாருக்கும்? So next RA value எடுக்கிறதுக்கு we can use the charging time, that is TH is equal to 0.693 into RA plus RB into C. Okay, for charging we can include both the resistance values. So இப்போ RA plus RB வச்சுட்டு the remaining values நம்ம என்ன பண்ணுறோம், other side denominator கொண்டு வரோம் and then we can move this RB value to this side as minus. கரெக்டாக? RB வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூவை இங்கே மைனஸில் கொண்டு வரும். தென் சப்ஸ்டியூட் ஆல் த வேல்யூஸ் ஹியர். THோட வேல்யூ என்ன? 0.6 into 10 to the power minus 3 divided by 0.693 into 0.1 into 10 to the power minus 6 minus this RB value. ஓகேவா? தென் we can get the answer as 2.88 kilo ohm. So now we have obtained RA value and RB value. Then ஃபைனலாக என்ன எழுத போகிறோன்னா the same structureல RA is equal to 2.88 kilo ohm. Here RB is equal to 5.77 kilo ohm. That's it. புரியுதா எல்லாருக்கும்? Next problem, design an IC555 stable multi vibrator for an output frequency 1 kHz and duty cycle is 50%. So இந்த problem வந்து similar to the previous problem, but இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா duty cycle is 50%. The same procedure we can use, that is the total time duration நம்ம find out பண்ணலாம் using this formula 1/f, that is equal to 1 millisecond, and here duty cycle is
here 0.5. So 0.5 ன்னு எடுத்துட்டோம்னா we can have this TL is equal to TH is equal to 0.5 millisecond. Both are same. Correct? So in the method use பண்ணி we can easily find out that RA value and RB value. That is one method. Okay. There is another one method for this 50% duty cycle. It can give symmetric square wave generation. Correct? இது என்ன பண்ணும் ஒரு symmetric method இருக்கும் because on and off charging and discharging ரெண்டுமே equal time duration இருக்கும். Okay. So இது வந்து another one methodலயே நம்ம solve பண்ணலாம். Previous methodலயே solve பண்ணலாம். We can get the same answer. So here we can draw the general structure of this IC555 a stable multi-vibrator as usual. Here we can assume the C value is equal to 0.1 microfarad initially, and then we can use this symmetrical square wave generation order formula. It is another formula. F is equal to 1.45 divided by RA plus RB into C. That is one formula to find out the free running frequency of a stable multi-vibrator. This is one formula especially for 50% duty cycle. Okay. So in the 50% duty cycle, we can have RA plus RB. இதே வந்து 25% duty cycle கொடுத்திருந்தாங்கன்னா இதே ப்ராப்ளம்ல 25% கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. At that time we can have RA plus 2RB ன்னு இருக்கும் ஃபார்முலால. Okay. Same thing here also RA plus 2 into RB ன்னு வரும். Okay, this is for 50% duty cycle, that is symmetrical square wave condition. So here we can substitute the value of this frequency. என்ன frequency value கொடுத்திருந்தாங்க 1 kilohertz, that is 1000 is equal to 1.45 divided by RA plus RB into C value. We do not know this RA plus RB. இந்த value நம்மளுக்கு தெரியாது. கரெக்ட்டா? So இந்த value இங்க மூவ் பண்றோம். இந்த 1000 இங்க கீழ கொண்டு வந்துறோம். Then we can get that value as 14500, that is equal to RA plus RB. So here duty cycle RB divided by RA plus RB. Okay. So இந்த RA plus RB க்கு பதிலா இப்போ நம்ம இந்த வேல்யூவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். கரெக்ட்டா? சப்ஸ்டிட்யூட் பண்ணி இத cross multiply பண்ணோம்னா we will get the answer for RB. So RB is equal to what? 7250 ohm, or we can say 7.25 kilo ohm னு சொல்லலாம். ஓகேவா? So next இப்போ RB கிடைச்சிருச்சா இந்த RB ஓட வேல்யூவை RA plus RB ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா we can get the value of this RA. Okay. So now we have obtained RA is equal to RB is equal to 7.25 kilo ohm for symmetrical square wave form generation using duty cycle as 50%. Next problem, in an unstable multi-vibrator using IC555 timer, RA is equal to 6.8 kilo ohm, RB is equal to 3.3 kilo ohm, and C is equal to 0.1 microfarad. Calculate the free running frequency and duty cycle. So இந்த ப்ராப்ளமும் வந்து previous year questionல கேட்ட ஒரு ப்ராப்ளம் தான். So இந்த ப்ராப்ளம்ல என்னென்ன டேட்டாலாம் கொடுத்திருக்காங்க? RA value is given, RB value is given, and C value is also given. So என்ன find out பண்ண போறோம்? Free running frequency, that is F is equal to 1.45 divided by RA plus 2RB into C. So in this one we are going to substitute all the values. Okay. So எல்லா values இங்க substitute பண்ணி simplify பண்ணோம்னா we can get the answer as 1.07 kilohertz. Okay. So next வந்து duty cycle find out பண்ண போறோம். D is equal to RB by RA plus 2RB. So இங்க இந்த valuesலாம் substitute பண்ணோம்னா we can get the duty cycle is equal to 25%. Okay. Sometimes examல வந்து charging and discharging time duration கேட்கலாம். ஓகேவா? So at that time we can use this to get the value of high time duration and low time duration. Okay. And finally we can write the result as free running frequency is equal to 1.07 kilohertz and duty cycle is equal to 25%. இது புரியுதா எல்லாருக்கும்? So இந்த ப்ராப்ளமும் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு ப்ராப்ளம்னா நல்லா படிச்சுக்கோங்க.